யாஜ்ஞவல்கேதி ஹோவாச்ச யத்ஞாயம் புருஷா மிரியதே. இந்த புருஷன் மரிக்கும் போது கிமேனம் ந ஜஹாதீதி நாமேத்யனந்தம். இவன் புறப்பு போறச்சே கூட ஒன்று வருங்கிறா. ரொம்ப அழகா சொல்றா பாருங்க. அவன் வாங்கியிருக்கிற பேர் அவனோட தான் வருங்கிறான். எந்த ஒரு ஜீவன் பேர் வாங்கியிருந்தாலும் அதை அவன் எடுத்துன்னு போறான். எடுத்துன்னு எங்க சுவாமி போவார்னா, மிச்சம் இருக்கிற உலகத்தில் இருக்கிறவாளுக்கு அவன் பேர் ஞாபகம் இருக்கும் இல்லையோ. நல்ல காரியம் பண்ணார் சுவாமி. இந்த குளம் வெட்டி வச்சார், மகானுபாவன் நன்னா இருக்கட்டும். அவர் போயிட்டார், எப்பவோ போயிருப்பார். இந்த அணை கட்டி வச்சார், நன்னா இருக்கட்டும். இந்த குளத்தை வெட்டி வச்சார், நன்னா இருக்கட்டும். தர்மசாலை அன்னதான சத்திரம் வெட்டி வச்சார், நன்னா இருக்கட்டும். பேரோட சொல்றானோ இல்லையோ, அந்த பேர் சொல்லி இந்த கோவிலை நிர்மாணம் பண்ணார், நன்னா இருக்கட்டும். எல்லா மக்களுக்காகவும் பள்ளிக்கூடம் கட்டி வச்சார், நன்னா இருக்கட்டும். அப்படின்னு அவன் பேர் அவனோடையே வருது இல்லையோ. அப்போ மற்றதெல்லாம் இழந்துட்டா கூட பேரை இழக்கக்கூடாதுன்னு அதுக்கு தான் சொல்கிறான். அந்த பேர் இருந்தால் அது இவனோடே கூட வரப்போகிறது. யாஜ்ஞவல்கேதி ஹோவாச்ச ஹஸ்மா ஆர்த்தபாக ஹைத புண்ணியோ வை புண்ணியேன கர்மணா பவதி பாப பாப்பேனேதி. சரி, கர்மங்கள் கூட வரும், பேர் கூட வரும், பிராணன் கூட வரும், புலன்கள் கூட வரும்னு சொன்னீரே. கர்மங்கள் கண்டிப்பாக வரும், அவனுடைய பாபமும் கூட வரும், புண்ணியமும் கூட வரும். அதனால என்ன ஆகுங்கிற கேள்வி வந்தது. இது வேற உபனிஷத்து சொல்றது. கபூய சரணாக கபூயாம் யோனிமாபர் நேரன், ரமணீய சரணாக ரமணீயாம் யோனிமாபர் நேரன். ஒருத்தர் புண்ணியம் பண்ணியிருந்தா புண்ணிய பிறவி எடுக்கிறார், பாபம் பண்ணியிருந்தா பாப பிறவி எடுக்கிறார். அடுத்தடுத்து அப்படியே அந்த பாப புண்ணியத்தின் பலத்தாலே செய்கிறான். பாப பாபேனேதி ததோஹ ஜாரத்காரவ ஆர்த்தபாக உபரராம. ஆர்த்தபாகரும் பேசாமல் இருந்துட்டார், முடிஞ்சது. அவர் கேள்வியெல்லாம் ஆயிடுத்து. அடுத்தது உஷஸ்த பிராமணம். உஷஸ்தர் எழுந்திருந்து கேள்வி கேட்கிறார், எது உனக்குள் இருக்கிறது? இதான் அவருடைய கேள்வி. யாஜ்ஞவல்கரே, உனக்குள்ள எது இருக்கு? எனக்குள்ள ஆத்மா இருக்கு. ஆத்மாவுக்குள்ள எது இருக்கு? பரமாத்மா இருக்கு. வெளியில எது இருக்கு? பரமாத்மா இருக்கு. நீர் சொல்றது சரியாவே இல்லை. இப்போ ஆட்டை காட்டி மாடுங்கிறீர், மாட்டை காட்டி ஆடுங்கிறீர். இவ்வளவுதான் கேள்வி. எப்போ இதை போல தான் தூண்டி விட்டுணும் உபனிஷத்து. என்னமோ சம்மந்தமே இல்லாத பேசும். ஒருத்தர் கேட்டார், உனக்குள்ள எது இருக்கு? ஆத்மா இருக்கு. இவருக்குள்ள எது இருக்கு? ஆத்மா இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் ஒன்னா சொல்றீர். ஆட்டை காட்டி மாடுங்கிறீர், மாட்டை காட்டி ஆடுங்கிறீர் என்று கேள்வி கேட்கிறார். அத்தகைன முஷச்சாக்கராயணா பப்ரச்ச யாஜ்ஞவல்கேதி ஹோவாச்ச யத் சாட்சாத் அபரோக்ஷாத் பிரம்ம. வேதங்களெல்லாம் பார்க்க முடியாதவன் பிரம்மத்தை சொல்றதே, அது எங்க இருக்கிறது? பதில் சொல்றார், எனக்குள் இருக்கிறது. உனக்குள் இருக்கிறதுனா ஏன் பார்க்க முடியாதுன்னு சொல்றது? ஏன்னா வெளியில இருக்கு. வெளியில இருக்குங்கிறீரா, உனக்குள்ள இருக்குங்கிறீரா? வெளியில இருப்பது தான் எனக்குள்ள இருக்குன்னு சொல்றேன். அப்போ உனக்குள்ள இருக்குன்னு நம்ம உபாசிக்கணுமா, வெளியில இருக்கிறதுன்னு உபாசிக்கணுமா? எங்கும் எதிலும் வியாபித்திருப்பது எனக்குள் இருக்கிறதுன்னு உபாசிக்க வேண்டும். இவ்வளவுதான் அவர் சொல்ல பதில் இருப்போம். அப்ப எங்கும் எதிலும் இருக்கு, சர்வாந்தர்யாமி, எல்லாத்துக்குள்ளும் வியாபிச்சிருக்கிறவர் உனக்குள்ளும் வியாபிச்சிருத்திருக்கிறார். சர்வாந்தரஹ யஹ் பிராணேன பிராணிதி சத ஆத்மா சர்வாந்தரஹ யஹ அபேன அபானிதி. அவர் தான் மேலும் இருக்கிறார், கீழும் இருக்கிறார், உள்ளு வெளியே எங்கும் இருக்கிறார். அப்படின்னா அவருக்கு கேள்வி வந்தது, எல்லாம் அவர்னு சொல்றே, இவருக்குள்ள அவரே அவருக்குள்ள அவரேங்கிறே. அப்படின்னா நான் இனிமே இவர் பேரை சொல்லி அவரை கூப்பிட்டோமா, அவர் பேரை சொல்லி இவரை கூப்பிடட்டுமா? மாட்டை பார்த்து ஆடுன்னு சொல்லுவோமோ, ஆட்டை பார்த்து மாடுன்னு சொல்லுவோமோ? சொல்லலாம்ங்கிறார். பதில் சொன்னார், தாராளமாக சொல்லலாம். அப்படி சொல்லலாமான்னால் சொன்னாரே. வேதவியாசர் தம் பிள்ளை அவரை விட்டு பிரிஞ்சு போயின்னு இருக்கார். புத்திரேதி தன்மயத்தையா ஆஜஹாவ, கூப்பிடர், ஹே புத்திர, என்னை விட்டுட்டு போகாதே, நான் ரொம்ப ஒன்று ஆசையாக வச்சிருக்கேன், நீ பெரிய பிரம்மஜானி, என்னை விட்டுட்டு போகாதே என்னை கூப்பிட்டார். ஆஜுகாக, கூப்பிட்ட உடனே சுகாச்சாரியர் திரும்பியே பார்க்கல. பக்கத்தில் இருக்கிற மரம் தம் தரவேபு நேதுஸ்தம், மரங்கள் பார்த்து தந்தையே என்னை கூப்பிட்டீரான்னு கேட்டுதான். அப்போ சுகரேன்னு தந்தை கூட்டா, மரம் பார்த்து தந்தையேன்னு பதில் சொல்லணும்னா என்ன அர்த்தம்? இப்போ இவன் கேட்ட கேள்வி, என்ன ஆட்டை பார்த்து மாடுன்னு கூப்பிடலாமா, மாட்டை பார்த்து ஆடுன்னு கூப்பிடலாமான்னு கூப்பிடலாம். ஏனெனில் இப்போ இவர் குழந்தை உட்காந்துருக்கார், அது ஒரு குழந்தை உட்காந்துருக்கார். இவரை பார்த்து இவர் பேரைத்தான் நான் சொல்லணும், அவரை பார்த்து அவர் பேரைத்தான் சொல்லணும். ஏன்னால் இவருக்குள்ள இந்த ஆத்மா தான் வியாபிச்சிருக்கு, இவருக்குள்ள இந்த ஆத்மா தான் வியாபிச்சிருக்கு.